அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் என்பவர் ஒரு ஆழ்கடல். அதில் எத்தனை எத்தனை முத்துக்கள், தத்துவம், காதல், கருணை, தாலாட்டு என்று வாழ்க்கையின் அத்தனை அங்கங்களிலும் அவர்களது பாடல்கள் இன்று வரை காலத்தால் அழியாமல் இன்னும் 100 ஆண்டுகள் சிறப்பாக இடம்பெறப் போகின்றன. அந்த பாடல்களை தனது இனிய கானத்தால் இசைக்கிறார் முனைவர் கலைப்பேரொளி டாக்டர் லலிதா மோகன் அவர்கள். அவர்கள் காலமெல்லாம் கண்ணதாசன் என்ற பெயரில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார். பி சுசீலாவின் குரலில் உள்ள பாடல்கள், சென்ற முறை ராகமாளிகை, கண்ணதாசன் பாடல்களில் திரை இசையில் ராகமாளிகை என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பில் சிறந்த பாடல்களை, அது என்ன ராகம், எதனால் அந்த பாடல் எப்படி புகழ் பெற்றது என்றெல்லாம் ரொம்ப அருமையாக இணைப்பறை கொடுத்து சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை செய்தார்கள். இன்று அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பது தாலாட்டு. திரை இசையில் கண்ணதாசன் பாடல்கள் தாலாட்டு. நமக்கு தெரியும் எத்தனையோ தாலாட்டு பாடல்கள் இருந்தாலும் அதை கண்ணதாசனுடைய வரிகளில் நமது கானக்குயில் லலிதாவின் குரலில் கேட்கும்போது எத்தனை நாம் மகிழப் போகிறோம் தெரியுமா? இந்த நிகழ்ச்சிக்கு மற்றொரு சிறப்பு, கவியரசரின் மகன் திரு கோபி கண்ணதாசன் அவர்கள் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதுதான். அவர் சென்னை ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சினிமாட்டோகிராஃபி படித்து திரைப்படங்களில் பணிபுரிந்து NDTVயில் பணிபுரிந்து பின்னர் கனடா, நியூயார்க் அந்த நாடுகளிலும் பணிபுரிந்து விட்டு இந்தியா வந்த பிறகு தனது பயணத்தை திரைப்படங்களில் நடிகராக தொடர்ந்திருக்கிறார். பொன்னியின் செல்வன், தக் லைஃப், விக்ரம் வேதா, கத்தி, இப்போ சமீபத்தில் வெளியான பராசக்தி, இந்த மாதிரி பல படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அவரது நடிப்பை. இந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகராகவும் ஒளிப்பதிவாளராகவும் உள்ள திரு கோபி கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசனின் மறு உருவமாக இன்று நம்மிடையே வந்திருப்பது நமக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கிறது. இந்த பெருமை எல்லாம் லலிதா மோகன் அவர்களே சாரும். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த பாடல்களுக்கு இணைப்புரை வழங்குவதற்காக என்னை அழைத்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை நான் சிறப்பாக பயன்படுத்துவேன் என்று நினைக்கிறேன். நன்றி.